என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் இந்த எபிசோடில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நிறைய பேர் நிறைய கேபிட்டல் வச்சுருக்காங்க, நிறைய பணம் இருக்குது. ஸோ என்னோடய ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறாங்க, நாம் அதில் கைட் பண்ணுறோம். பட் நிறைய பேர்கிட்ட பணம் அதிகமாக கிடையாது. ஆக்சுவலாக ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன். யாராவது எனக்கு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி, நாங்கள் சுந்தர் சார் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணணும், எங்கிட்ட 5 லட்ச ரூபா தான் கேபிட்டல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் வேண்டாம், எங்களுடைய ஒர்க் ஷாப் நீங்கள் அட்டன் பண்ணணுன்னாக்கா குறைஞ்சபட்சம் உங்கள்கிட்ட 25 லட்ச ரூபாய் கேபிட்டல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். நான் உண்மையிலே என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் அவ்வளோ பணம் தேவையில்லை, ஒரு 5 லட்சம் இருந்தால் கூட போதும். பட் இருந்தாலும் நாங்கள் ஏன் 25 லட்ச ரூபாய் இருக்கணும் மினிமம் அப்படின்னு சொல்கிறோன்னாக்கா, நிறைய இடத்துல இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாரு. சார், நான் அந்த ட்ரெயினர்கிட்ட, அவர் இந்த ட்ரெயினர் ஒரு 30 லட்ச ரூபா, 30,000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி சார் ஃபீஸு 36,000 35,000 36,000 சொன்னார். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, என்கிட்ட இருக்கிற கேபிட்டலே 2 லட்ச ரூபா தாங்க, உங்கள் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணாக்கா எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டேன். தாராளமாக பெனிஃபிட்டாக இருக்கும், நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலான்னு சொன்னார். இப்போ ஒரு பொருளை விற்கிறவங்க கண்டிப்பாக எல்லாம் நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க. இவருக்கு தான் கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கணும். நம்ம கையில் இருக்கிற கேபிட்டலே 2 லட்சம், அதில் 35,000 போச்சு. ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட 20% காலி. நீங்கள் 20% ப்ராஃபிட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணால் தான் உங்களுக்கு அசலே திரும்ப வரும், அந்த ஒர்க் ஷாப் ஃபீஸ் கவர் ஆகும். அந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவர் அந்த ட்ரெயினர் இதெல்லாம் சொல்லிவிட்டு, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னாக்கா நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை வாங்கணும், இந்த சாஃப்ட்வேர் வாங்கினா தான் இந்த இதெல்லாம் பண்ண முடியும். அது ஏதோ ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் என்னென்னமோ சொல்லுவாங்க. அதுக்கு வருஷத்துக்கு 60,000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி, அது பார்த்திங்கன்னா ஒரு 72,000. ஸோ இவர் இந்த நண்பர் என்கிட்ட வருத்தப்பட்டார். சார், என்கிட்ட இருக்கிறதே 2 லட்சம், நான் ஃபோன் பண்ணி கேட்டால் தாராளமாக அட்டன் பண்ணலான்னு சொன்னாங்க, 35,000 கொடுத்துட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் இன்னொரு 72,000 கொடுத்து சாஃப்ட்வேர் வாங்கினா தான் இந்த ட்ரேட்லாம் பண்ண முடியுன்றாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே என் காசு காலியாக போச்சு. இருக்கிறது 2 லட்சம், அதில் 1 லட்சம் காலியாக போச்சுனாக்கா மீதி 1 லட்சத்தை வச்சு நான் ட்ரேட் பண்ணி 100% ரிட்டர்ன் வந்தால் தான் எனக்கு அசலே வரும். ஏன்னா பாதி காசு காலி ஆகிடுச்சு. சார், அந்த ட்ரெயினர் என்னை ஏமாற்றிட்டார் சார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? யாரோ எதை ஏமாத்துறாங்க அல்லது நீங்கள் ஏமாறுறீங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் அப்போ தான் எங்களுக்கு ஒரு யோசனை வந்ததுன்னா, நாளைக்கு பின்னைக்கு எங்களை பற்றி அந்த மாதிரி யாரும் தப்பாக பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் என்ன சொல்லிடுறோம், 25 லட்ச ரூபாய்க்கு குறைவாக கேபிட்டல் இருந்தால் எங்கள் ஒர்க் ஷாப்புக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னு சொன்னால் 25 லட்ச ரூபாய் கேபிட்டல் வச்சுருக்கிறவங்க ஒரு 2% ப்ராஃபிட்டு பண்ணால் கூட அந்த ஒர்க் ஷாப் ஃபீஸ் 50,000 ரெக்கவர் ஆகிடுது. ரெண்டாவது, எங்கள் ஒர்க் ஷாப்பில் நாங்கள் இந்த சாஃப்ட்வேர் வாங்கினா தான் வேலை செய்யும், அதெல்லாம் கிடையாது. ஸோ சாஃப்ட்வேர்லாம் பார்த்து பண்ணுறது அளவுக்கு நம்ம பெரிய புத்திசாலிலாம் கிடையாது, ஏதோ நமக்கு தெரிஞ்சதை பண்ணுறோம். ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னாக்கா, ஸோ ஓரளவு ஒரு குறைவான காசு இருக்கிறவங்க, சார் உங்கள் ஒர்க் ஷாப் ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி, நீங்கள் ஏன் சில ஃப்ரீயாக ஸ்ட்ராட்டஜி கொடுக்கக்கூடாது அப்படின்வாங்க. ஆக்சுவலாக நாங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஃப்ரீயாக யூடியூப்பில் கொடுத்துன்னு தான் இருக்கிறோம் இல்லைங்களா. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பேங்காக் கான்ஃபரன்ஸில் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணியிருந்தேன். அதே ஸ்ட்ராட்டஜி நான் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக யூடியூப்பில் போட்டேன். அந்த ஸ்ட்ராட்டஜி நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஸோ அதே போல் கிட்டத்தட்ட போன மாதம் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தேன். போன மாதம் நான் புல்லிஷாக இருந்தேன், அப்போ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தேன். ஆக்சுவலாக நேற்று நான் கொஞ்சம் பேரிஷ் ஆகிட்டேன். ஸோ நான் ஒரு சும்மா ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதுதான். இதில் ஒரு 3 லைன் வரும். 3 லைன் க்ரீனாக இருந்ததுன்னா புல்லிஷு, 3 லைன் ரெட்டாக இருந்ததுன்னா பேரிஷு. இப்போ எப்படி கொஞ்சம் ஒரு பின்னாடி இப்போ நோக்கி பார்ப்போமே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே 3 லைன் ரெட்டு வந்திருக்கு, மார்க்கெட் கீழே வந்திருக்கு. 3 லைன் க்ரீன் வந்திருக்கு, மார்க்கெட் மேலே போயிருக்கு. 3 லைன் ரெட்டு வந்திருக்குது, பட் பெருசாக வரல, கீழே திரும்ப உடனே மேலே போயிடுச்சு. ஸோ சமயத்தில் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும். டெக்னிக்கல்ன்றது ஒரு ப்ராபபிலிட்டி தான், சர்டனிட்டி கிடையாது. அதுக்கப்புறம் திரும்ப 3 க்ரீன் வந்துருக்குது, மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்புறம் 3 ரெட்டு வந்துருக்குது, மார்க்கெட் கீழே வந்துருக்குது. இது சமீபத்தில் நடந்தது. இது ஏப்ரல் 5ஆம் தேதி 3 க்ரீன் வந்திருக்கு. அது எப்போ 3 க்ரீன் வந்திருக்குன்னா, அப்படியே ரைட் ஹேண்டில் பாருங்கள், 17,550. அங்கே மார்க்கெட் லாங் ஆனது கிட்டத்தட்ட 20,000 வரைக்கும் போயிருக்கு. 2,500 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருக்குது இந்த சிஸ்டம்.
இந்த இது வந்து ஃப்ரீ தான், இது காசு கிடையாது. இப்போது பார்த்திங்கன்னா நான் வந்து லாஸ்ட் மந்த் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஜூலை 10 அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்திருந்தேன் ஆகஸ்ட் எக்ஸ்பைரிக்கு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இங்கே பார்க்கலாம். நீங்கள் அந்த சமயத்தில் நான் புல்லிஷாக இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆகஸ்ட் 10 வாக்கில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் புல்லிஷாக தான் இருந்திருக்குது. அதனால் அந்த புல்லிஷ் ஸ்ட்ராட்டஜி எடுத்துடணும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம். பட் இல்லைனாலும் நான் சொல்கிறேன். அப்போது மார்க்கெட் புல்லிஷு என்னை பொறுத்த வரைக்கும் 19,000 புட்டு சப்போர்ட்டு, 20,000 கால் ரெசிஸ்டன்ஸு. அதனால் 19,000 புட்டை செல் பண்ணியாச்சு, 20,000 காலை செல் பண்ணியாச்சு. மார்க்கெட் புல்லிஷ்ன்றதுனால கொஞ்சம் காலை பை பண்ணிடணும். ஸோ அகெயின் வந்து ஒரு கன்வீனியன்ட்டுக்காக நான் இதை அதை பண்ணேன்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்பர் 1, நான் வந்து செபி பேண்டில் இருக்கிறேன். 1 இயருக்கு நான் ட்ரேட் பண்ணக்கூடாது. நான் ட்ரேட் பண்ணுறதும் கிடையாது. இது எல்லாமே பேப்பர் ட்ரேட்னால் சும்மா இதை பண்ண தான் நம்ம நினச்சிக்கிறோம் இல்லைங்களா. நம்ம லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் பேப்பரில் தான் வரும், நமக்கு ரியல் பைசா வராது இதில். ஸோ இது வந்து ஒரு பேப்பர் ட்ரேடு, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் இல்லைங்களா. ஓகே, இப்போது நேற்று நான் இருக்குது ஆக்சுவலாக வந்து இந்த தேதியில் வந்து 3 ரெட்டு வந்திருக்கு. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து யூடியூப்பில் கூட சொல்லியிருந்தேன், இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அன்றைக்கி வந்து ஆப்பிள் ரிசல்ட்டு, அமேசான் ரிசல்ட்டெல்லாம் இருந்தது. அது கிட்டத்தட்ட 18% வெயிட்டேஜ் இன் யூஎஸ் மார்க்கெட்டு. அதில் ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால தான் நான் வந்து ப்ரிமர்னாக்கா நான் வந்து பியூர் டெக்னிக்கலையும் ஃபாலோ பண்ண மாட்டேன், கொஞ்சம் ஃபண்டமெண்டலையும் பார்த்துப்பேன். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே அதுக்கப்புறம் நான் வந்து மறுநாள் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஆனால் நேற்று வந்து டெசசிவாக இது வந்து 17 ஆகஸ்ட். நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து 18 ஆகஸ்ட். இப்போ 17 ஆகஸ்ட் வந்து டெசசிவாக மார்க்கெட் வந்து 3 ரெட் வந்துடுச்சு, மார்க்கெட் போயிடுச்சு. முக்கியமான விஷயம், சரி இது என்ன டெக்னிக்கல் அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. நாங்கள் எல்லா ரகசியத்தையும் ஓப்பனாக யூடியூப்பில் சொல்லிட்டோம்னா அப்போ நம்ம ஒர்க் ஷாப்புக்கு யாரும் வரமாட்டாங்க. நம்ம ஒர்க் ஷாப்புக்கு யாராவது வந்தால் தான் நமக்கு கொஞ்சம் காசு பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி, மெயின் பிக்சருக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா பேரிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் நான் அந்த பேப்பர் ட்ரேட் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிறது. பாருங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஜூலை 10 எடுத்தது. இதில் என்ன பண்ணியிருக்கிறோம், 20,000 கால் செல் பண்ணியிருக்கிறோம், 19,000 புட்டு செல் பண்ணியிருக்கிறோம். புல்லிஷ்ன்றதுனால 18,900 கால் பை பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா. இப்போது 17 ஆகஸ்ட் அது பேரிஷ் ஆகிடுச்சு. புல்லிஷ் எடுத்தோம், பட் பேரிஷ் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், க்ளோஸ் த பொசிஷன். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால தான் இங்கே ரெட் பட்டன் காமிக்குது. ரெட் பட்டன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. 17 க்ளோசிங் சமயத்தில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இது கிட்டத்தட்ட 42,000 ரூபா ப்ராஃபிட்டு. இதுக்கு வந்து மார்ஜின் மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.5 லட்சம் இருந்தது. ஒரு 5.5 லட்சம் மார்ஜின் மணி, ஒரு 42,000 ப்ராஃபிட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8% ரிட்டர்ன் வந்துருக்குது. இப்போ நடுவில் வந்து ப்ராஃபிட் வந்து இன்னும் 55,000 60,000லாம் வந்தது. ஏன்னா மார்க்கெட்டு நம்மள 19,800 900லாம் போச்சு இல்லையா அப்போது. ஆனால் நமக்கு தெரியாது இல்லையா, எப்போது மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்கும்போது நம்ம அதை இன்னும் வச்சிக்கின்னு இருக்கணும். ஸோ அந்த 50,000ன்றது 60,000 ஆகலாம், 70,000 ஆகலாம், 80,000 ஆகலாம். பட் எப்போ பேரிஷ்னு வருதோ அப்போ வந்து வெளியே வந்துடணும். ஸோ இது வந்து ஒன்று பண்ணியாச்சு. சரி, இப்போ வெளியே வந்தாச்சு. இப்போ மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்குது. அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலான்னு சொன்னால், நேற்றே அதாவது 17 ஆகஸ்ட்டு நான் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கிறேன். இப்போவும் வந்து 19,000 சப்போர்ட்டுன்னு நினைக்கிறேன், 20,000 ரெசிஸ்டன்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால தான் திரும்ப 19,000 புட்டும் 20,000 காலம் தான் செல் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, முன்னே வந்து ஜூலை 10 எடுத்ததுனால ஆகஸ்ட் சீரீஸில் பண்ணியிருக்கிறோம். யூஸ்வலாக ஒரு 2 மந்த் அவே பண்ணுறது நல்லது. ஏன்னா கிட்டெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காமா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அது பிரச்சனை வந்துடும். இப்போ இது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோன்றதுனால செப்டம்பர் பண்ணால் கூட ஒரு 1 மந்த்து தான். அதனால் அக்டோபர் மாதம் பண்ணியிருக்கிறேன். ஸோ அக்டோபர் மாதத்தில் 19,000 புட்டு செல்லு 3 லாட்டு, 20,000 காலு 2 லாட்டு செல்லு. பட் மார்க்கெட் பேரிஷ்ன்றதுனால கொஞ்சம் புட்டு பை பண்ணுறோம். 20,000 புட்டு பை பண்ணியிருக்கிறேன். இது ஜஸ்ட் இன்றைக்கி ஒரே நாள் தான், நேற்று ஈவினிங் பண்ணுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.29% ப்ராஃபிட்டில் இருக்கிறோம். இது ஆக்சுவலாக 1.29 விட அதிகமான பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஸ்ட்ராவில் வந்து 2,43,000 மார்ஜின் காமிக்கிறாங்க. அது கரெக்டான மார்ஜின் கிடையாது. நீங்கள் ஆர்டர் போடுற அன்றைக்கி உங்கள் அக்கௌண்ட்டில் 2,43,000 இருக்கணும். மறுநாள் இந்த 17,000 வந்து உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருவாங்க.
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் மார்ஜின் வந்து 2,25,000 தான். ஆனால் இவங்க பர்சன்டேஜ் ப்ராஃபிட்லாம் பார்க்கும்போது 2,43,000 பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதனால் உங்கள் ஆக்சுவல் ப்ராஃபிட் வந்து ஸ்லைட்லி மோர். இது ஒன்று. ஸோ நம்பர் 1 ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஒரு 66%. பட் இது நிறைய பேர் இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதை வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் 99% இருந்ததுன்னு வச்சுங்களேன், உங்கள் ப்ராஃபிட் 10 ரூபா கூட வராது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் அதிகமாக உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ நம்ம பங்குச்சந்தைக்கு வரணும்னா ஒரு ரீசனபிள் ரிஸ்க் நம்ம எடுக்க தயாராகிறோம், ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் ஒரு 60 to 75 இருந்து ஒரு நல்ல ரேஞ்சு. நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ரேஞ்ச் எந்த ரேஞ்சில் மார்க்கெட் இருந்தால் நமக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ 18,300 டவுன் சைட்லேயும் 20,200 அப் சைட்லையும். ஸோ 18,300லேருந்து 20,200 வரைக்கும் ட்ரேட் நடக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுக்கும். பே ஆஃப் சார்ட் பாருங்கள். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ப்ராஃபிட் இருக்கும். பட் ஆனால் மார்க்கெட் கீழே போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நம்ம பேரிஷ்ன்றதுனால கொஞ்சம் மார்க்கெட் கீழே போனால் அதிக ப்ராஃபிட் வர மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அகெயின் இந்த இடத்துல நான் சில விஷயங்களை சொல்லிடுறேன். நம்பர் 1, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ எம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன். நம்பர் 2, நான் செபி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் கூட நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. எத்தனையோ பேர் செபி ரெஜிஸ்டர்ட் பீப்புள் வந்து அட்வைசரி கொடுக்குறாங்க, ஃபெயிலியர் ஆகுது. ஸோ மார்க்கெட் இஸ் அ மார்க்கெட். அண்ட் 3வது, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா கீழே போச்சுன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் ரிஸ்க்கு இருக்குது, மேலே போனாலும் அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா இதை நான் நேற்று எடுத்தது இன்றைக்கே ஆல்ரெடி இருக்குது. நான் போடும்போது நீங்கள் வந்து மண்டே தான் எடுக்கணும். மண்டே எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுக்குறோம். இப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இப்படிலாம் மக்கள் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பண்ணுறோம். நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இதனுடைய ரிஸ்க் ரிவார்டு மொத்தத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னு செய்யுங்க. நாளைக்கு பண்ணிக்கு வேறு யாரையும் குறிப்பாக என்ன ப்ளேம் பண்ணாதீங்க. தப்பாக போச்சுனாக்கா. ஸோ நல்லா போச்சுன்னா யாரும் நம்மளை பாராட்ட மாட்டாங்க. தப்பாக போச்சுன்னா நிறைய பேர் வந்து சார் உங்களால் தான் சார் நான் இவ்வளோ பணம், உங்களால் தான் சார் எனக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அட் நோ பாயிண்ட் ஆஃப் டைம் வி ரெக்கமெண்ட் யூ டு டேக் திஸ் ட்ரேட். திஸ் இஸ் ஜஸ்ட் ஷேரிங் ஆஃப் சர்டன் ஸ்ட்ராட்டஜிஸ். அது ஒன்று இருக்குது. ஸோ அன்லிமிட்டட் ரிஸ்க்கு கண்டிப்பாக வந்து இந்த இதில் இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போது ஏற்கனவே வந்து போன மாதம் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டோம், ஒரு 7-8% ப்ராஃபிட் வந்தது. இந்த மாதம் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுருக்குறோம். அகெயின் ரிப்பீட், இது வந்து பேப்பர் ட்ரேட் தான், இது ரியல் ட்ரேட் கிடையாது. இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து இந்த ஃப்ரீயாக யூடியூப்பில் கொடுக்குறதுனால நிறைய விஷயங்களை வந்து நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஒரு ஸ்டாப் லாஸ் உங்கள் மனசுக்குள்ளார வச்சுக்கோங்க. அந்த லாஸ் வந்ததுன்னா வெளியே வந்துடுறது நல்லது. மற்றபடி லாஸ் வேண்டாம், லாஸ் வந்தாலும் நம்ம எதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமானா அதுக்கெல்லாம் நிறைய வழி இருக்குது. பட் அதெல்லாம் வந்து பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் திஸ் யூடியூப் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.